திரு மணிகண்டன் வீராசாமி, பொய் சொல்லி ஆட்சியை பிடித்தார்கள் என்று யாரை குறிப்பிட்டு சொல்றார்? ஆளும் திமுக தான் அவர் நேரடியாக வந்து சொல்றாரு. இதுக்கு முன்னாடி ஆண்ட அதிமுகவும் அதில் வந்து அடங்கும். இப்போ என்னன்னா அவர் வந்து சகோதரர் வந்து சொல்றாரு, கிறிஸ்டல் கிளியராக அவர் வந்து பேசுவாங்க, ரொம்ப தெளிவாக தான் வந்து பேசுறாரு. இது பார்த்தீங்கன்னா ஒரு பூத் கமிட்டி மாநாடு, பூத் கமிட்டி உள்ள அரங்கு கூட்டம் தான். இந்த அரங்கு கூட்டத்தில் அவர் என்ன கண்டென்ட்டை கொடுக்கணுமோ அதை வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருக்காரு. இதில் எந்த விதமான அவர் வந்து இல்லை உள்ளரங்கு கூட்டமா இது? இல்லை, ஒரு திட்டமிட்ட ஒரு அரங்கு கூட்டம் தான் இது. இது பார்த்தீங்கன்னா அந்த முகவர்கள் கூட்டம் தான் இது. ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு மாநாடோ அந்த கூட்டம் மாதிரி தான் நடந்தது. அதை திரு விஜய மேடையில் சொன்னார். இல்லை, அதுதான் சொல்கிறேன். இந்த ஒரு திட்டமிட்ட ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு குறுகிய காலத்தில் அரேஞ்ச் பண்ண இந்த கூட்டத்துக்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏர்போர்ட்டில் ஆரம்பித்து அவர் போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ரோட் ஷோ மாதிரி தான் இருந்தது. இதெல்லாம் வந்து மறைக்கிறதுக்காக தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மடைமாற்றி சகோதரர் கூட ரவீந்திரன் துரைசாமியை வந்து தொடர்ச்சியாக வந்து சொல்லிட்டு இருக்காரு, பலம் நிரூபிக்க கட்சின்னு. என்ன சொன்னாலும் இன்னைக்கு அவங்க வந்து வளர்ந்துக்கிட்டே தான் இருக்காங்க. இன்னைக்கு மக்களோட ஆதரவும் சரி. இன்னைக்கு அது ஃபேக்ட் தானே சார்? இல்லை, அதுதான் சொல்கிறேன். இன்னைக்கு யார் என்ன சொன்னாலும் அவங்க 234 தொகுதியிலும் வந்து வேட்பாளர் போகிற அளவுக்கு பலம் இருக்குது. தனிச்சியோ இல்லை வந்து கூட்டணி கட்சிகளோ இல்லை, மக்களோட அவங்களுக்கு வந்து நிச்சயமான ஒரு கூட்டணி இருக்குது. இப்போ வந்து இந்த டூ ஏர்லி தான். நம்ம வந்து இன்னும் 10 மாத காலம் இருக்கும்போது அவர் தனியாக நிற்பார்லாம் நம்ம வந்து சொல்ல முடியாது. நிச்சயமாக இன்டாக்ட் கூட்டணி டிஎம்கேல சொன்னாலும் நிறைய பேர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பாமகவும் வந்து ஓப்பன் பேஸில் தான் இருக்காங்க. வாய்ப்புகள் எப்படி வேணாலும் மாறலாம். அவங்களுக்கு களம் வந்து நிச்சயமாக சாதகமாக தான் இருக்குது. இப்போ தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிறதுக்கான நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொன்னவர் கூட்டணிக்கான ஒரு காத்திருப்புல தான் இருக்காரு. அப்படியான ஒரு சூழலுக்கு அவர் தள்ளப்பட்டிருக்காரு அப்படின்ற நிலை உருவாயிருக்கு. இல்லை, நிச்சயமா இல்லை. அவர் வந்து முதல் மாநாட்டிலே ரொம்ப வந்து தெளிவாக சொல்லிட்டார், எங்கள் தலைமையில் தான் கூட்டணி, எங்களோட கொள்கைகளை ஏற்றுக்கிட்டு யார் வாங்களோ அவங்களுக்கு வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு தான் சொல்லுவாங்க. நாங்கள் எங்கேயும் வந்து கூட்டணி ஆட்சிக்கு போவோம்லாம் அவர் எங்கேயுமே வந்து சொல்லலை. இப்பவும் சரி, இவங்களாம் யார்கிட்டையும் போய் கூட்டணிக்கு வந்து பேசவே இல்லை. அதிமுக கூட கூட்டணி பேசினாங்கன்னு சொல்லலாம், வெறும் செய்திகள் தான், செவி வழி செய்திகள் தானே. அதுக்கு வந்து இவங்களா வந்து போகலை. ஈவன் வந்து நாம் தமிழர் கூட பார்த்தீங்கன்னா இவங்களா போய் பேசலாம், அவங்க தான் வந்து பேசுனாங்க. அதனால் இவர்கிட்ட பலம் இருக்கிறதுனால எல்லாருமே வந்து பேசுவாங்க. காலம் இருக்குது, நிச்சயமாக இருக்குது. நிச்சயமா பெரிய கட்சிகளே வந்து இவர் பின்னாடி வரதுக்கு. தமிழர்ல இருந்து யார் விஜய்ட்ட பேசினாங்க? எதுங்க? நாம் தமிழர் கட்சியில இருந்து பேசினாங்கன்னு சொன்னீங்கல்ல, யார் பேசினாங்க? தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களே விஜய் அவர்கள்கிட்ட வந்து நேரடியா பலமுறை வந்து பேசியிருக்காங்க. ஐயா ரவீந்திரன் துரைசாமி அதை வந்து மறுக்க மாட்டாருன்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி இல்ல, மறுக்க மாட்டீங்கன்னு தான் சொல்றேன். இல்ல, மறுக்க மாட்டீங்கன்னு தான் சொல்றேன். மறுக்க மாட்டீங்கன்னு தான் சொல்றேன். எல்லாருமே வந்து அவர்கிட்ட வந்து பேசதான் செய்வாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு டிசைடிங் ஃபேக்டரா வந்து இருக்காரு. நிச்சயமா இன்னைக்கு வந்து அதிமுக திமுக ஒரு மாற்றா இன்னைக்கு களத்துல வந்து இருக்கிறவர் திரு விஜய் அவர்கள் தான். அதனால எல்லாருமே வந்து பேசுவாங்க. காலம் வந்து இருக்கு. நிச்சயமா வந்து பல கட்சிகள் வந்து அவர் பின்னாடி வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. இல்ல, இப்போ திமுக அதிமுக பொய் சொன்னதாக சொல்றாங்க. எந்த பொய்யை அவங்க சொன்னாங்கன்னு இவர் சொல்றாரு? இல்ல, இப்போ அவங்க கொடுத்த வாக்குறுதிகளே நிறைவேற்றலைன்ற தொனியில கூட அவர் வந்து சொல்லியிருக்கலாம். இப்போ மக்களுக்கு ஒன்றும் இல்லை, நீட்டே எடுத்துக்கலாம். நீட்டை வந்து சொன்னாங்க, நீட்டை வந்து விளக்கிறதுக்கான வந்து சூட்சமம் என்கிட்ட இருக்குன்னு சொன்னாங்க. அரசு ஊழியர்கள் கொடுத்த வந்து வாக்குறுதியில் வந்து நிறைவேற்றலை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து மனசில் வச்சுக்கிட்டு தான் அவர் வந்து சொல்றாரு. அது அவர் இப்படி சொல்லியிருப்பாரோ அப்படின்னு நம்ம யூகத்தின் அடிப்படையிலேயே பேச வேண்டியது. யூகமே கிடையாது, அவர் தான் கிளியர் கட்டா சொல்றாரு. அவர் அதான் கிளியர் கட்டா எந்த விஷயத்தையுமே சொல்லலையே. இப்போ திமுக அதிமுக நீங்க குறிப்பிடுறீங்க, அவர் குறிப்பிடல. திமுகவை பெயரை சொல்லி சொன்னாரு, ஆனா அதிமுக அப்படின்ற பெயரை இதுவரைக்கும் மேடையில பேசும்போது அவர் குறிப்பிடவே இல்லை. அது என்னன்னா, நம்ம ஏற்கனவே வந்து பலமுறை வந்து சொல்லியிருக்கோம், அதே கருத்து தான் திருப்பி வந்து சொல்கிறோம். ஏற்கனவே மக்களால் தண்டிக்கப்பட்டாங்க. அவங்க வந்து ஆட்சி கட்டில் இன்றைக்கி வந்து இல்லை, 10 வருஷம் இருந்து திருப்பி அவங்களால ஆட்சிக்கே வர முடியல. அந்த தண்டனை வந்து பெற்றுட்டாங்க. அதில் வந்து திருப்பி நீங்கள் வந்து அதை பேசுறதுல இதுவும் வந்து அங்கே வந்து முக்கியமான காரணம் இல்லைன்றதுக்காக வந்து பேசலாம். ஆனால் நிச்சயமாக பேசணும். அதை வந்து கடந்து வந்து போகிறது வந்து சரியான அணுகுமுறையில் நிச்சயமாக அவர் வந்து பேசணுன்றது. திமுக பற்றி மட்டும் பேசணும், அதிமுக பற்றி பேச தேவையில்லை அப்படின்றது அவரோட வியூகமாக இருக்குன்னு புரியல. இல்லை, தேவையில்லைன்னு கிடையாது. அந்த இடத்துல அவர் வந்து பேசாமல் வேணா போயிருக்கலாம்னு நிச்சயமாக வந்து இப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து இப்போதான் களம் வராங்க அவங்க. இன்னும் வந்து மக்கள்கிட்டலாம் போய் பார்க்கும்போது நிச்சயமாக இன்னைக்கு அதிமுகவை ஏன் நம்ம எதிர்த்து பேசுகிறோன்னா, இன்னைக்கு வந்து பாஜக வந்து மனித குலத்தின் எதிரி பாஜகவோட இன்னைக்கு அதிமுக கூட்டணியில் இருக்காங்கன்னா, நிச்சயமாக அவர் வந்து ஒரு வலுவான கட்சியாக வரணும்னா அவர் வந்து அதிமுகவும் பாஜகவும் கண்டிப்பாக விமர்சித்து வந்து பேசுவார். அது கூடிய விரைவில் வந்து நடக்கும். 3 முறை ஆட்சி பெற்ற கட்சி மனித குலத்தின் எதிரின்னா மனிதர்கள் ஓட்டு போடாமல மோடி 3 தடவை போட்டாங்க சார். சவுத்தில் கிடையாது சார். நீங்கள் வந்து தமிழ்நாட்டு அரசியல பேசுங்க சார். இல்ல, அதிமுக பாஜகவோட இணைந்ததுனால அவங்கள பத்தி விமர்சிக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வர்றீங்களா, அல்லது
உங்க கூட கூட்டணி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போனதுனால இனிமே விமர்சிச்சுக்கலாம் அப்படின்ற வியூகம் அப்படிலாம் கிடையாதுங்க. அவர் வந்து அது பாத்தீங்கன்னா ரெண்டு கிளியர் அஜெண்டா வந்து வச்சிருக்காரு. மத்தியில் ஆள்றவங்களும் மாநிலத்தில் ஆள்றவங்களும் அவர் ஆரம்பத்துல இருந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. கண்டி அதிமுக பெருசா விமர்சனம் பண்ணது காரணம் என்ன, ஏற்கனவே மக்களால் தண்டிக்கப்பட்டதுனால அவங்க வந்து பேசல. நிச்சயமா பேசுவாங்க. இந்த கொங்கு பெல்ட்லயே பாத்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய இது வந்து பாத்தீங்கன்னா அதிமுக கோட்டைன்னு ஒரு காலத்துல சொல்லப்பட்ட இடத்துல இன்னைக்கு இவ்வளவு பெரிய மாஸ் காமிச்சிருக்காங்கன்னா நிச்சயமா அவர் வந்து அதிமுக பத்தி பேசணும், கண்டிப்பா பேசுவார். சரி, திரு செந்தில்வேல், திமுக அதிமுக இவர்களோட ஆட்சி மீதான நேரடியான விமர்சனமாக இவருடைய பேச்சை பார்க்க முடியுமா, திரு விஜயுடைய பேச்சை? இல்லை, அப்படி பார்க்க முடியாது. அதனால தான் அந்த குழப்பம் வருது, விவாதம் வருகிறது. அதற்கு முன்பாக நான் ரவீந்திரநாத் சாமி சில இதையெல்லாம் சொல்லியிருக்கலாம், அதெல்லாம் பொய் அப்படிங்கிற அடிப்படையில் உதாரணமாக கோடநாடு கொலை வழக்கில் உடனடியாக நடவடிக்கை எடுப்போம் என்று திமுக அரசு சொன்னது. அது என்ன ஆனது என்பதை கோயம்புத்தூர்லேருந்து கேட்டிருந்தா இன்னொரு நல்லா இருந்திருக்குனாரு. எஸ், அவருடைய கருத்தில் நானும் உடன்படுறேன். அதோடு ஆடட் பாயிண்ட்ஸாக 2-3 சேர்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உதாரணமாக அஇஅதிமுகவுடைய ஊழல் பட்டியல்களை வெளியிடுவேன் என்று அண்ணாமலை சொன்னார், அதை பற்றியும் பேசியிருக்கலாம். அஇஅதிமுகவினுடைய ஊழலை பற்றி அமித்ஷா பேசினார், அதை பற்றியும் கேட்டிருக்கலாம். ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவேன் என்று சொன்ன மோடி படித்த பட்டதாரி இளைஞர்களை பக்கோடா விற்க சொன்னார், அதையும் கேட்டிருக்கலாம். லிட்டர் பெட்ரோலை 40 ரூபா ஆக்கும்னு சொல்லிட்டு இன்றைக்கி 100 ரூபா ஆக்கி விட்டாங்க, அதை பற்றி பேசியிருக்கலாம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லை பாதுகாப்பாக இருக்கும் என்று சொன்னார்கள், இன்றைக்கு எல்லை எவ்வளோ தூரம் இன்னலுக்குள்ளாகி இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கலாம். பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பிறகு இந்தியாவுடைய வளர்ச்சி வேறு மாதிரி இருக்கும், தீவிரவாதம் ஒழிஞ்சிடும், கருப்பு பணம் ஒழிஞ்சிடும், கள்ளப்பணம் ஒழிஞ்சிடும், எதுவும் நடக்கல, இப்படி நிறைய அடுக்கலான்னு வைங்க. அதெல்லாம் கூட சேர்த்து விஜய் பேசியிருக்கலாம். நான் அண்ணனுடைய நேரம் கருதி நான் இது அடுத்த சில விஷயங்களுக்கு போயிடுறேன். இதில் நான் இன்னொன்று என்ன நினைக்கிறேன்னா, விஜய் யாருடைய பொய்யை சொல்லியிருப்பார் நான் யூகிக்கிறேன் அப்படின்னா, மேடையிலேருந்து ஆதவர்ஜுனாவை தான் சொல்லியிருப்பார் நான் யூகிக்கிறேன். ஏன்னா ஆதவர்ஜுனா அவ்வளோ பொய் சொன்னார், ஏற்கனவே ஒரு பொய் சொன்னார். ஆண்டுக்கு ஒரு படம் தான் நடிக்கிறார் விஜய். இப்போ ஒரு படத்துக்கு கிட்டத்தட்ட 300 கோடி ரூபா வருமானம் வாங்குறார் அப்படின்னு சொன்னவர் ஆதவர்ஜுன். இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத முதல்ல விஜய் தெளிவுபடுத்தணும். இது உண்மை என்றால் இதற்கான வருமான வரியை அவர் கட்டணும். இது பொய்ன்னா ஆதவர்ஜுனாவை கண்டிக்கணும். இன்னைக்கு மேடையில் ஆதவர்ஜுனா துணிச்சலோடு ஒரு பொய்யை சொல்றாரு. வகுப்பு வாரிய சட்ட மசோதாவிற்கு எதிராக தாவேகா தொடர்ந்த வழக்கினால் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு கிடைத்து விட்டது. எவ்வளவு ஒரு எப்படி சொல்றது தெரியல, கடுமையான வார்த்தைகள் நான் பயன்படுத்த விரும்பல இந்த அவையில். இது எவ்வளவு அபத்தமான ஒரு வாதம். 16ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வருகின்ற பொழுது வாதிட்ட 5 வழக்கறிஞர்கள், நீதிபதிகள் 5 வழக்கறிஞர்களுக்கு தான் அனுமதி கொடுக்கிறார்கள். எல்லாம் லைவ் அண்ட் லாவிலையும் பார் அண்ட் பெஞ்சிலையும் ரிப்போர்ட் ஆனதை நான் சொல்கிறேன் சகோதரி. கபில் சிபில், ராஜீவ் தவான், அபிஷேக் மனு சிங்வி, சியூ சிங், வில்சன், இந்த 5 பேர் வாதிட்டு இருக்கிறாங்க. இந்த 5 பேரில் கட்சி சார்பாக வாதிட்ட ஒரே வழக்கறிஞர் வில்சன். வாதிடும் போது இன்னொரு கோர்ட்டில் கேட்குறாங்க நீதிபதிகள், நீங்கள் யார் தரப்பில் வாதிட வருகிறீர்கள் என்று சொல்லின பொழுது, நான் திராவிட முன்னேற்ற கழக தரப்பிலும் ஆராசா தரப்பிலும். ஆராசா நீங்கள் வகுப்பாரிய சட்ட மசோதா தொடர்பாக அமைக்கப்பட்ட ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டியினுடைய ஒரு உறுப்பினர், ஜேபிசியினுடைய உறுப்பினர் என்று சொன்னபொழுது சரி உங்களை அலோவ் பண்ணுறோங்கிறாங்க. 17ஆம் தேதி நீங்கள் இந்த நீதிபதிகள் சொல்லுகின்ற பொழுது கூட 16ஆம் தேதி இந்த விவாதத்திலும் கூட லைவ்லால ரிப்போர்ட் ஆனதை நான் வாசிக்கிறேன். பேர் போட்டிருக்காங்க. சீனியர் அட்வொகேட்ஸ் பி வில்சன் அண்ட் Husifa Ahmadi echoed these concern, arguing that this criterion imposes unconstitutional religion test என்று வில்சன் பேசியதை கோட் பண்ணியே வந்திருக்குது. ரைட், இதில் கூடுதலாக ஒரு தகவல், நீங்கள் அந்த கோர்ட் அந்த தீர்ப்பு கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏகப்பட்ட பேர் இதுக்கு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. தாவேக்காவும் மனு போட்டிருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. தாவேக்காவும் உச்சநீதிமன்றத்தை அணுகியதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை, நான் அந்த உண்மையை மறைக்க விரும்பல. நடந்ததா சொல்கிறேன். தீர்ப்பு கொடுக்கும்போது 5 பெட்டிஷனை மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்குது. அந்த 5 பெட்டிஷனையும் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன், ஏன்னா இது பொய்யை சொல்லிட்டு இருக்கிறார் ஆதவர்ஜுனா, அதுக்காக சொல்கிறேன். அர்ஷத் மதானி வெர்சஸ் யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, முகமது ஜமீல் மெர்ச்சன்ட் வெர்சஸ் யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, முகமது ஃபசுல் ரஹீம் வெர்சஸ் யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஷேக் நூருல் ஹசன் வெர்சஸ் யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அசாதுதீன் ஒவைசி வெர்சஸ் யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்த 5 வழக்கை நான் எடுத்துக்கிறேன். மற்ற எல்லாரும் நீங்கள் ரிட்டனில் உங்களுடைய டாக்குமெண்ட்டை கொடுங்க, நம்ம விவாதிக்கலாம்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இவருடைய ஏஓஆர் யாருன்னு தயவு செய்து சொல்லுங்க. அட்வொகேட் ஆன் ரெக்கார்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்போ அந்த மனு தாக்கல் பண்ண போது எல்லாருடைய மனுக்களையும் சேர்த்து விசாரிக்கிறோம் என்றுதானே உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டாங்க. இல்லங்க, அதுதான் நான் சொல்றேங்க. நீங்க அப்படின்னா என்ன சொல்லணும், உங்க தரப்புல வாதிடவே அனுமதிக்கலங்கற நேரம் இல்லை. ஏன்னா பல நூற்றுக்கணக்கான பெட்டிஷன்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. இவருடைய ஏஓஆர் யாருங்கிறத சுப்ரீம் கோர்ட்டோட இதுல இருந்து நான் எடுத்து சொல்றேன். இவருடைய ஏஓஆர் யாஷ் எஸ் விஜய், அட்வொகேட் ஆன் ரெக்கார்டு. இந்த அட்வொகேட் ஆன் ரெக்கார்டுங்கிறது இங்க ஒரு வக்கீல் இருக்கிறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் போய் வாதிட முடியாது. அதுக்கு தனியாக பரிச்சை எழுதி அதுக்கு ஏஓஆர்னு ஒன்று வாங்கணும். அப்படிப்பட்ட ஏஓஆர் மட்டும் தான் அங்கே ரிஜிஸ்டர் பண்ண முடியும், வாதிடுவாங்க. அந்த ஏஓஆர் யார் அப்படிங்கிறத கவர்மெண்ட் வெப்சைட்லேயே போட்டுருக்கு, போய் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு. என்னோட கேள்வி என்னன்னா,
எல்லோருடைய கூட்டு முயற்சியில் இது நடந்துச்சுன்னு சொல்லிட்டா கூட பரவாயில்லைங்க. அப்ப சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் கொண்டு வந்த முதலமைச்சர் யாரு? நாடாளுமன்ற மக்களவையில் இதற்காக கடுமையான வாதங்களை செய்த ஆராசா யாரு? அவ்வளவு திருத்தங்களை கொண்டு வந்து உரையாற்றி வாக்கெடுப்பு நடத்தணும்னு விடிய விடிய சபையை மாநிலங்களவையில் நடத்தினார் திருச்சி சிவா அவர்கள். எத்தனை திருத்தம் கொண்டு வந்தாருனாவது விஜய்க்கு தெரியுமா? ஆதவர்ஜனாவுக்கு தெரியுமா? ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியால் இவ்வளவு விஷயங்களை செய்ய முடிவது நான் உங்களுக்கு ஏன் செய்யல நான் கேட்கலங்க. நான் ப்ளேம் பண்ணல. இல்ல நீங்க ப்ளேம் பண்ணல. இதெல்லாம் அவங்க இதெல்லாம் செஞ்சது திமுக தான் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ தாவேகா கட்சியை சமீபத்தில் தொடங்கியவர்கள், அவர்களால் இந்த விஷயத்துல என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சிருக்காங்க. நீங்க செய்யவே இல்ல அப்படிலாம் நான் பேசுறேனா? நீங்களும் வழக்கு போட்டீங்க. ஆனா நீங்க ஆதவர்ஜனா பேசணும், தயவு செய்து முடிஞ்சு திருப்பி ரிப்பீட் போட்டு பாருங்க. அவர் பேசின டோன் எப்படி இருந்துச்சு பார்த்தேன். முழுக்க தாவேகா மட்டும்தான் போய் வழக்காடி ஒரு வரலாற்று சிறப்பு. என்ன இது வந்து எவ்வளவு அபத்தமான வாதம்? இது பொய் இல்லையா? இந்த பொய்யை விஜய் வந்து அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆதவர்ஜனா தொடர்ந்து பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு.